அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய டினார் மதிப்பை அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 988 ரூபாய் 142% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 7% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட் பார்த்தலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 34%, இலங்கைக்கு 991 ரூபாய் 8% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் மெஷின்களில் 1.25 தினார் தான் கட்டணமாக அறுத்துடுறாங்க. கோய்த்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பும்போது உங்களை ரீசெக் பண்ணுமாறு அவங்க ரிசிப்டை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேல பார்க்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, எந்த பேங்க்குக்கு அனுப்புறீங்க அந்த பேங்க்கோட நேம் சரியாக இருக்குதா, அட்ரஸ் சரியாக இருக்குதா, எல்லாமே சரியாக செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரையில் ரேட்டு மறுபடியும் கம்மியாக இருக்குது பல எக்ஸ்சேஞ்சுகளில். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் 100 தினாருக்கு அதிகமாக அனுப்பும்போது உங்களுக்கு 998 ரூபாய், 995 ரூபாய், 990 ரூபாய் இந்த மாதிரியான ரேட்கள் தான் கிடைக்கும். ஆனால் 100 தினாருக்கு கம்மியாக நீங்கள் அனுப்பினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் 100 தினாருக்கு கம்மியாக அனுப்புகிறவங்களுக்கு. ஆனால் சில நாட்களில் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி அவங்களுடைய அப்ளிகேஷன்ல எல்லாம் 1000 ரூபாய் 1001 ரூபாய் விழுந்துச்சுன்னா அந்த நேரத்தில் 100 தினாருக்கு அதிகமாக அனுப்பினாலும் அதே ரேட் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 879 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 858 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 836 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 838 ஃபில்ஸ். இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்கலாம். ஏன்னா முன்னாடி இருந்த விலை விட 600 ஃபில்ஸ் கம்மியாக தான் இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 22 கேரட் 22 தினார் 400 ஃபில்ஸாக இருந்துச்சு. இப்போ 21 தினார் 836 ஃபில்ஸாக தான் இருக்குது. இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு. இந்த 5 தினார் நோட்டு உங்கள் கையில் இருக்குதா, அது செல்லுபடி ஆகாமல் போகலாம். முக்கிய தகவல்: 3 மிக முக்கிய பகுதிகளில் தண்ணீர் விநியோகம் தடைப்படும் அபாயம். 28 வாகனங்கள் சீஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் அதிரடியான சோதனை. இதோ உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டது ஜெனரல் டைரக்டர் ஆஃப் டிராஃபிக். மாற்றம் ஒன்றே மாறாதது, ஆனால் மாற்றத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம். அதற்கு ஒரு உதாரணம். அதே போல் ஒவ்வொரு விதமான முறையிலையுமே குவைத்துக்குள்ள சாராயம் கடத்த முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த முறை பாக்தாதில் நடந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் தெளிவாக தெரிவித்து விட்டார். இதோ அனைத்து சலுகைகளும் ஏற்ற வண்ணமே 2 மாதங்களுக்குள் குவைத்தை வந்தடையும் புதிய பணிப்பெண்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் பின்வரும் பகுதிகளில் புதிய நீரின் பலவீனத்தை அறிவித்தது. சில பணிகளை மேற்கொள்வதால் தண்ணீர் விநியோகம் தடைப்படும் அபாயம். தஸ்மா, அல்தையா, பினைதல்கார் இந்த 3 பகுதிகளிலையும் மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் நீரின் விநியோகம் மிகவும் குறையலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சில பணிகளை மேற்கொண்டு வரதால் இந்த லைன்கள் சப்ளைக்கில் இருக்கக்கூடிய லைன்களில் தண்ணி ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
அதனால் இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க, ஏன் மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிக்கனமாகவே பாவிச்சுக்கோங்க. குடிநீர் தடைப்படும் அபாயம். 2 மாதங்களுக்குள் குவைத்தை வந்தடைவார்கள் புதிய பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள். குவைத்தில் இருக்கும் பிலிப்பைன் தூதரகம் மணிலா ஆரம்ப வேலை ஒப்பந்தங்களை பெற உள்ளூர் நிறுவனங்களை பெறுகிறது என தெரிவித்திருக்கின்றார்கள். தொழிலாளர்களின் தரத்தை பேணுவதற்காக ஆட்சேர்ப்பு விலைகள் மீதான முடிவை திருத்துவதற்கு வணிக வர்த்தக அமைச்சகம் நகர்கிறது. தற்போது குவைத்தி குடிமக்கள் தங்களுடைய பணங்களை செலுத்தி ஆட்களை தேர்வு செய்யும் நிலைமை உருவாகி இருக்கின்றது. இவங்க பணத்தை செலுத்தி அதுக்கப்புறமா முதல் கொடுப்பனவு 2 மாதங்களுக்குள் தொழிலாளர்கள் சேர்வார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லா சலுகையோடையும் வராங்க. நம்மளுடைய பிணங்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்குது நம்மளுடைய அதிகாரிகள். ஆனால் அவங்களுடைய அதிகாரம் மட்டும் புதிய கான்ட்ராக்ட் போட்டு புதிய எக்ரிமெண்ட்டில் இந்த நாட்டுக்குள்ளே தொழிலாளர்களை கொண்டு வர போகிறாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமாக 10 மணிக்கே வேலையை முடிச்சுட்டு போய் தூங்கிடுவாங்க, லீவு போவாங்க, போனஸ் எடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. எல்லா சலுகையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இலங்கையர்களுக்கோ இந்தியர்களுக்கோ சலுகைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்குரிய நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கும் எங்களுடைய அதிகாரிகள் இன்னும் உயிரோட வரவில்லை. தூதரகம் எனும் இடுகாட்டில் இருக்கும் செத்த பிணங்களாகி எங்களுடைய அதிகாரிகள் என்று உயிர் தெளிந்து வருவார்களோ அன்றுதான் எங்களுக்கு இந்த போனஸ் மற்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இப்போ வாங்க மிகப்பெரிய சிக்கலை பார்க்கலாம். சிறிய நாட்டு குழு ஒன்று தற்போது குவைத்துக்குள்ள 5 தினார்களை புழக்கத்தில் விட்டுருக்குறாங்க. யார் யாருக்கிட்டலாம் 5 தினார் கையில் இருக்குதோ இப்போவே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 தினார் செல்லாது. ஏன்னா அச்சு அசலாக ஒரே மாதிரியே, ஒரே மாடுலேஷனில் ஒரே மாதிரியே, கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கள்ள நோட்டு 5 தினார் புழக்கத்தில் இருக்குது. பாருங்க இந்த சம்பவத்தை. بادم شنو هذا؟ دير بالكم فلوس مزورة. والله جيت الصالون يا جماعة. الفلوس هذه مزورة. وين خليه يشوف اصلي؟ بس يبي يشوف اصلي. هذا اصلي. شو الفرق بين الاصلي؟ دير بالكم. لحظة اقلب انا اشوف. دير بالكم فلوس مزورة. بس شلون نعرف الاصلي انه لحظة؟ شوف شلون تعرف الاصلي ابو ادم؟ شوف معروف، شوف كل شيء مبين، شوف كل شيء مبين. نفسه ابو ادم؟ مو نفسه. شوف هذا. ايوه حط بعد مرة ثانية. ما في. هذا خش على النور ما في. شوف. اي والله ما في. هذا شوف ما في. شوف. طبعا هذا في صالون نيويورك. بالصدفة والله قال لي واحد زبون امس نصب علينا نصب علينا 5 مزورة. دير بالكم يا شباب. زين ما شيكت على الكاميرات ابو ادم؟ ما يصير، ما نعرف ما يصير. لا حول ولا قوة. حسبي الله ونعم الوكيل. يا جماعة دير بالكم من هالامور هذه اللي قاعد تحصل. شيكوا على الفلوس. هذا اصلي، هذا مزور. لا حول ولا قوة الا بالله. நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உருவப்படம் மேலே இருக்கிற நோட்டில் பாருங்கள், உள்ளே அந்த சின்னம் தெரியுது அழகாவே. ஆனால் இந்த கள்ள நோட்டில் உள்ளே எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக அந்த கடைகளில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 5 தினார் மட்டும் இல்லை, சில நேரங்களில் 10 தினார் 20 தினார் கூட வந்துடலாம். 5 தினாரில் ஒரு 10 நோட்டை கொடுத்துட்டாங்கன்னா கள்ள நோட்டு 50 தினார் மாத சம்பளத்தில் கால்வாசி போயிடும். தயவு செய்து கவனம். அதே மாதிரி இப்போதைக்கு கூட கையில் யாராவது 5 தினார் வச்சுருக்கீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக 5 தினார் தான் புழக்கத்தில் விட்டுருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். நேற்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் தோஹா இணைப்பு சாலையில் 6000 லிட்டர் ரசாயன டேங்கர் கவிழ்ந்ததில், சாலையில் எண்ணெய் கசிந்ததில் தீயணைப்பு குழுக்கள் விபத்தை சமாளிக்க முயன்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் கசிவு கட்டுப்படுத்தப்பட்டது. மேலும் விபத்தில் டேங்கர் ஓட்டுநர் காயமடைந்துள்ளார். அவரை மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஃபர்வானியா பகுதிகளில் கூட நேற்றைய தினம் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இது எந்த விதமான அரசியல் எப்படி நடக்குதுன்னே தெரியலை. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தீ விபத்து. இந்த தீ விபத்து அப்படின்னாலே ரொம்பவும் மனதுக்கு வேதனையான சில சம்பவங்களை தான் முன்கொண்டு வைக்குது. மங்காஃப் தீ விபத்து, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சிறிய நாட்டவர்கள் ஒரு சிலர் இறந்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஜிலீப் ஷோக்கில் அப்பாசியாவில் கேரளா குடும்பம் ஒன்றே இறந்துருந்தாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக குவைத்துடைய தலைநகர் கவர்னரேட்டில் அதிரடியான சோதனை. பலதியாத்தில் குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. குறிப்பாக ஷுவைக்
இண்டஸ்ட்ரியல் தொழில்துறை பகுதிகளில் கைவிடப்பட்ட வாகனங்கள் 28 கைப்பற்றப்பட்டிருக்குது. அது அனைத்துமே ஸ்கிராப்புக்கு அனுப்ப போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தொழில்துறை அமைச்சகமும் தற்போது தொடர்ந்தும் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. வணிக வர்த்தக அமைச்சகம், உள்துறை அமைச்சகத்துடைய சோதனையும் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அனைத்து பகுதிகளிலையும் இந்த சோதனை நடந்து கொண்டே தான் இருக்குது. உத்தியோகபூர்வ அறிவித்தலை வெளியிட்டது த ஜெனரல் டைரக்டர் ஆஃப் டிராஃபிக். பாதுகாப்பு பாதையை மீறினால் 15 நாட்கள் சிறை தண்டனை மற்றும் 2 மாதங்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். நேற்றைய தினம் நான் மாலையில் கூட இந்த செய்தியை போட்டிருப்பேன். ஸ்பீட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன் இருக்குது. அதில் ஷோல்டர் லைன்னு ஒன்று இருக்கும், ஆக கடைசியாக இருக்கிறது. இப்போ இடது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க. இடது பக்கம் ஓப்பனில் தான் இருக்குது. வலது பக்கம் இருக்கக்கூடிய ஸ்பீட் லைன் ஷோல்டர் லைனில் நீங்கள் ஒரு காலமும் வண்டி ஓட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேமராவை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் மிக பெரிய டேஞ்சரான கேமரா. எல்லாத்துக்குமே பக்காவாக ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிகரெட் பிடிச்சா ஒன்று, ஃபோன் பாவிச்சா ஒன்று, சீட் பெல்ட் போடலைன்னா ஒன்று, ரெட் சிக்னலுக்கு ஒன்றுன்னு வேறையாக கேப்சர் பண்ணும். கவனம். شلون أعرف هل هذا كتف الطريق الأيمن؟ هل هذه حارة طوارئ أو لا؟ نهاية الطريق دائما يكون في خط أصفر متصل. مجرد انك تشوف الخط الاصفر معناته ان ما بعد الخط الاصفر هذه نهايه الطريق. نهايه الطريق هو الخط الاصفر، يعني نهايه الطريق. بالتالي اليمين، الجهه اليمين هي حاره الطوارئ. حاره الطوارئ معدل الوقوف الاضطراري. متى اوقف فيها؟ في حال لا سمح الله تعطلت المركبه، او في حال وقوع حادث ما بين طرفين حتى نبعد المركبات عن الطريق ونفسح المجال لمستخدمين الطريق. زين اليوم انا وقفت، حتى اذا تعطلت مركبتي هل مسموح اني اوقف؟ لا، المسموح انك توقف بشكل مؤقت اضطراري فقط. يعني اليوم تعطلت المركبه لا سمح الله، صار في حادث، على طول تفقتوا ما بين الاطراف، تتوجه بشكل مباشر الى مخفر المختص. تعطلت المركبه لا تخلي سيارتك بالشارع، لا، حتى في حال وقوفك في حاره الطوارئ لكتف الطريق الايمن ممنوع انك تخلي السياره بالشارع نهائيا. وقوف المركبه يعد مخالفه مروريه، راح يتخالف ترك مركبه مهمله بالطريق العام، سيتم تحرير المخالفه ورفع المركبه وحجزها في جراج الحجز. فبالتالي هذه احنا كتعريف بسيط لما هو كتف الطريق الايمن، حاره الطوارئ، ومتى نستخدمها. زين شنو مخالفه اللي يمشي اليوم على كتف الطريق، اللي يمشي على حاره الطوارئ؟ قبل لا اتكلم عن المخالفه بتكلم عن شنو تسبب او شنو يسبب الشخص اللي قاعد يستخدم كتف الطريق الايمن وهي حاره الطوارئ. اول شغله يعرقل حركه سير رجال الامن، مركبات الطوارئ. اليوم اذا وقع حادث لا سمح الله، الطريق طبعا بشكل طبيعي انه يتسكر، يكون في كثافه مروريه. مركبات طوارئ تستغل حاره الطوارئ للوصول الى هذه الحوادث المروريه، سواء كانت حوادث اصابه، حوادث حريق وغيرها. بالتالي تحتاج مركبات الطوارئ استخدام حاره الطوارئ للوصول باسرع وقت ممكن الى موقع الحادث. வலது பக்கம் மஞ்சள் நிறம், கத்தல் அஸ்ஃபர், மஞ்சள் நிறம் கோடு இருந்துச்சுன்னா அந்த ட்ராக்குக்குள்ளே தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க. 15 நாள் ஜெயிலில் இருக்கணும். 2 மாதத்துக்கு நீங்கள் ஓட்டின வாகனத்தை அரசுடமே ஆக்குவாங்க. 2 மாதங்களுக்கு. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். இதோ உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டுட்டாங்க. அதே மாதிரி குவைத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது போதைப் பொருள் மதுபானத்தை கடத்தணும் அப்படின்ற ஒரு சில கும்பல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ரொம்ப லாபம் கண்டு அதில் ரொம்ப பணம் சம்பாதிச்ச பேராசை பிடிச்சவங்க தொடர்ந்துமே மக்களை ஏதாவது ஒரு வழியில் வழிகெடுத்து அவங்கள கொன்று எப்படியாவது இதை சம்பாதிக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் மெஷினுக்குள்ளே மதுபானத்தை கடத்தியிருக்கிறாங்க. அதையும் குவைத்துடைய சுங்கப்பிரிவு கண்டுபிடிச்சிருந்தாங்க. மாண்புமிகு முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு குழு 2024க்கான 2வது பாக்தாத் சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற பிறகு நாடு திரும்பி இருக்கின்றார். ஆனால் இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல் துணை பிரதமர் பல முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில்
وحضور من دولة رئيس مجلس الوزراء القائد العام للقوات المسلحة السيد محمد شياع السوداني لمؤتمر بغداد الدولي الثاني لمكافحة المخدرات لعام 2024. كما يسعدني الالتقاء بأصحاب السمو والمعالي وزراء داخلية الدول الشقيقة والصديقة في هذا المؤتمر. تعتبر آفة تعاطي المخدرات وترويجها مشكلة أمنية خطيرة، وهي من أهم أولويات وزارة الداخلية في دولة الكويت. وضعت الوزارة خطة استراتيجية للتصدي لها والوقاية منها، تعتمد على اتجاهين: الأول خفض العرض على المخدرات من خلال خطة أمنية شاملة تستهدف تجار ومروجي المخدرات ومطاردتهم وتقديمهم للقضاء، والثاني خفض الطلب عليها. قواك الله يعطيك العافية. مشكور ما تقصر. ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ், வசாரத் தாஹ்லியா. உண்மையிலேயே இனி வரும் காலம் இந்த போதைப் பொருள் வியாபாரம், மதுபான வியாபாரம் செம்மையாக வச்சு செய்ய போகிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த தவறில் ஈடுபடுறீங்களோ இப்போவே எல்லா தவறையும் திருத்திக்கிட்டு நல்லவனாக வாழ பாருங்கள். இல்லையா ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, ஏதாவது ஒன்று வெரி சூன். இதோ ஃபர்வானியா கவர்னரேட், ஃபர்வானியா வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாலம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது. பல உயிர்களை காவு கொள்ளும் நிலை. அவதான رسالة إلى وزارة الأشغال، الجسر اللي قدام مستشفى فروانية، هذا مستشفى فروانية، الجسر اللي قدامه شوفوا شلون، شوف هذه راح تهدم الناس. الله يستر. رسالة إلى وزارة الأشغال يا أخوان، الرجاء من وزارة الأشغال العجل والجسر اللي خلف الأمام مستشفى فروانية يا أخوان. மாற்றம் ஒன்றே மாறாதது. வெளிநாட்டவர்களை நச்சரித்து வெளிநாட்டவர்களுக்கு எகென்ஸ்டாக இருந்த ஒரு நபர் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கிறாருன்னா, எங்கெங்க ரோடு உடஞ்சிருக்குது, எங்கெங்க குப்பைகள் அதிகமாக இருக்குது, அதுதான் இப்போ வேலை. يعطيهم العافية. شوف الهاجري والله، شوف يا موظفينا ما شاء الله تبارك الرحمن. شوف يا جماعة والله جزاهم الله خير. شوف قاعد ينظفون هالوساخة، طالع يقطون. شنو هذا؟ شوف ما في ترتيبات ولا شيء. شوف قاعد يشيلون السيارات، شيل قاعد يشيلون. يعطيهم العافية. شوف قاعد ينظفون، والله قاعد ينظفون يا جماعة الزبالة كلها. شوف السيارات كلها متكاملة. نعم سيارات عدة كاملة، سيارات البلدية. جزاك الله خير يا وزيرة، جزاكم الله خير يا المدير. شوف جاهزين السيارات كاملة. شوف عدات. بعدين بنروح حق شيء مفاجئ إن شاء الله بإذن الله، في مفاجأة بعد شوي. يعطيهم العافية. شوف الحمد، شوف تحمل. شوف فيديو تحمل. شوف حملوها. شوف نزلت السيارة العودة. شوف العالم. شوف ما شاء الله تبارك الرحمن. والله يا جماعة قاعد ينظفون شغل والله من الظهر. شوف يعطيهم العافية والله. أبطال. شوف هذول مسؤولين عن منطقة فاحيل. اي نعم، محمد الهاجري فريقه هذا مسؤول عن منطقة فاحيل كلها. نعم يعطيهم العافية. شوف ما في تهاون، خلاص ما في تهاون. اضرب اليد من حديد. شوف قاعد يشيلون معدات كاملة. يعطيهم العافية يا جماعة، ما قصروا والله ما قصروا. شوف يعطيهم العافية. شوف يعطيكم العافية. شوف دشت المعدات العودة. شوف ما شاء الله تبارك الرحمن. شوف شيء تقريبا ما يعادل تقريبا 15 سيارة من معدات كبار. شوف يعطيكم العافية البلدية، يعطيكم العافية يا هذا الشغل اللي نبيه. يلا جاي سويته احنا وياكم. தலைவருக்கு நேற்று சூப்பர் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விட்டேன் வீடியோவுக்கு. அதுக்கப்புறமா உடனே பூச்சி நம்மளுக்கு ரொம்ப நன்றிப்பா தம்பி அப்படின்னு ஒரு ரிப்ளை கமெண்ட்டை கூட போட்டிருந்தாரு. சுக்ரன் ஹைன்னு. இதுதான் இவ்வளவு தான். சிலர் என்னடா நம்ம பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான பாதையை யாராவது ஒருத்தர் காட்டி கொடுத்தா போதும்.
சர்ஃபான் பிஏ vlog இவருக்கு காட்டி கொடுத்தது நல்ல பாதை தான். பாருங்கள், இந்த நாட்டில் இன்னும் எவ்வளவோ விடயங்கள் இருக்குது. இந்த ரோடை பாருங்கள், அங்கங்கே குப்பைகள் நிறைஞ்சிருக்குது, அதுக்கெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் போடுங்க. அப்படி போட்டு வீடியோவை அதுக்கப்புறமா அவங்க வந்து க்ளீன் பண்ணும்போது நின்று வீடியோ எடுத்துட்டீங்க, மக்களிடமிருந்து பாராட்டுகள் தொடர்ந்துமே கிடைக்கும். வெளிநாட்டவர்களை பற்றி பேசி என்ன நடக்க போகுது? ஒரு சின்ன தீப்பொறி பாருங்கள் எப்படி மனுஷனை மாற்றி வச்சிருக்குன்னு. யோர்மோக் மற்றும் கொர்துபா பகுதிகளில் தற்போது வடிகான்களுக்கான திருத்த பணிகள் ஆரம்பமாகி இருக்குது. இனி வரும் நாட்களில் இந்த வடிகான் வேலைகளை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது ரோடு தான். கொர்துபா பகுதிகளெல்லாம் ரோடு ரொம்ப டேமேஜாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது எல்லாமே இனி வரும் நாட்களில் இந்த வடிகான் பிரச்சனையை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது ரோடு தான். ரோடை போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். குறிப்பாக குருத்துபான்றதே ஒரு ரிச்சான ஒரு விஐபி மந்தகா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரோடுகளை பார்க்கும்போது ரொம்ப படுமோசமாக இருக்குது. பார்க்கலாம், விரைவில் கிளியர் ஆகிடும் அந்த ரோடுகளும். பனிப்பெண்ணுடைய கால் எரிந்ததுக்கு பிறகு அஸ்லம் சகோதரர் இப்படி ஒரு பயமா? எலிகளை தேடி தேடி வேட்டையாடுறாங்க பாபாவும் அஸ்லமும். شوف اسلام هو يجي يطلع انت طقه ها. لحظه عطنا هنا البنزين عطنا بس ما تولع فيه. يلا خنقه بسم الله يلا احنا يطلع دايخ بس كذي. يلا الحين اطلع بعد مني. الحين يختنق. اذبح طقه طقه اذبح طلع طلعوا ما يدري يطلعوا. ايه ايش تغيرت النغمة. خلاص باقي واحد تعال يوه بل ها دب هذا تعال بس ها لحظة هناك اثنين بس 4 يلا شيلهم. شفت البنزين شو يسوي فيهم؟ மிருகங்களை சித்திரவதை செய்கிறத வந்து போட முடியாது, விஷுவலாக இந்த மாதிரி தான் காட்ட முடியும். டீசலை வந்து பார்த்திங்கன்னா அந்த எலி ஓட்டைகளில் ஊற்றும் போது அதிலிருந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த பொந்துகள்லேருந்து எலிகள் வெளியாகுது. அந்த நேரத்தில் சவலை வச்சு அடிக்கிறது. பாபாவோட காமெடி அதை விட மோசமாக இருக்குது. பையத்திலேயே அவர் அந்த மனுஷன் ஏறி மிதித்து ஒரு எலியை கொண்டுட்டார். ஆனாலும் இந்த எலிகளால் மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது. இந்த கேஸ் பட்டைகளை கடிச்சு விட்டுச்சுன்னா அதில் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, 2 காலும் எரிந்த நிலையில் பாவம் அந்த சகோதரி இன்னமும் தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மின்சார வயர்களை எலக்ட்ரிக் வயர்களை கடிச்சு வச்சுருந்துச்சுன்னா அது சிங்குக்கு பக்கத்துலேயோ அல்லது மின்சாரம் ஏர்த்து அடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாக மின்சாரம் தாக்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எலிகள் உங்களுடைய பகுதிகளில் புழக்கம் இருந்துச்சுன்னா எப்போவுமே டெய்லி ரெகுலராக சரி உங்களுடைய கேஸ் ரெகுலேட்டர் அதே மாதிரி அதில் பட்டைகளை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய உயிருக்கும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.